ஹாய் ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் என்னென்னா ஒரு கோபமான ஒரு விஷயந்தான் பேச வந்தேன். எதுக்குன்னு சொன்னாக்கி, ஒரு யூடியூப்பை திறக்க முடியல பேடு கமாண்டு, ஃபேஸ்புக்கை திறக்க முடியல பேடு கமாண்டு, இன்ஸ்டாகிராம் போக முடியல. அப்படின்னு அவ்வளவு தூரம் பேடு கமாண்டு போடுறீங்க. பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸு கூட எனக்கு அவ்வளோவா தெரியல. பாய்ஸ் அவ்வளோ தூரம் நீங்கள் ஆணுங்க அவ்வளோ தூரம் பேட் கமாண்ட் போடுறீங்க. எதுக்கு அப்படி போடுறீங்க? இல்லை கேட்குறேன், எதுக்கு தான் நீங்கள் அப்படி போடுறீங்க? உங்களுக்கு பார்க்க பிடிக்கலையா? நீங்கள் மேலே தள்ளி விட்டுட்டு போகலாம், கைடு பண்ணிட்டு போகலாம். அதுக்கு எதுக்குங்க இப்படி பேடு கமாண்டு போட்டு போட்டு இப்படி கழுவி ஊற்றணும்? அப்படி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் அம்மா, அக்கா, தங்கச்சி, சித்தி, மாமி, பெரியம்மா, பாட்டி, ஒய்ஃப், மனைவி யாரும் இல்லாதவங்க இந்த கமெண்ட் போடுங்க. யாராவது ஒருத்தங்களாவது உங்கள் வீட்டில் பொண்ணுங்க இருக்க தானே செய்வாங்க. மாறி என்னத்துக்கு இந்த கமெண்ட்டை நீங்கள் போடணும்னு சொல்லுங்கள். எனக்கும் ஃபேஸ்புக்கில் வந்துச்சு, என் ஃபேஸ்புக்கில் ஏகப்பட்ட கமெண்ட் வந்துச்சு எனக்கும். நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே இல்லை. அந்த ஐடியை நான் பிளாக் பண்ணிட்டு போயிடுவேன், இல்லை கைட் பண்ணி விட்ருவேன், இல்லைனா மியூட்டில் போட்டுருவேன். நான் அப்படி தான் போட்டுட்டு இருக்கேன். அதனால் நாங்கள் அப்படி போடுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் பழையபடியும் அப்படி இப்படியே நீங்கள் போட்டுகிட்டே இருக்காதுங்க. உங்களுக்கு பிடிக்கலையே தள்ளி விட்டுருப்போங்க. நீங்களும் எங்களை கைடு பண்ணி வைக்கலாம்ல. நாங்கள் போடுறது உங்களுக்கு பிடிக்கலல்ல, நீங்கள் எதுக்கப்போ எங்களை பார்க்கணும் சொல்லுங்கள்? நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. நீங்கள் கைடு பண்ணி விட்டுருப்போங்க. ஏன் நீங்கள் கைட் பண்ண மாட்டேங்குதுங்க? எங்கள்கிட்ட பழையபடி அப்படியே சொல்லணும்யா? எங்கள்கிட்ட அப்படி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பொம்பளைய ஒரு பொண்ணு, நீங்கள் பொண்ணுங்க வயிற்றுலேருந்து வந்தவங்க தானே, ஆணுங்க வயிற்றுலேருந்து தான் வந்தீங்க? இல்லை பொண்ணுங்க வயிற்றுலேருந்து தானே வந்தீங்க. அப்போ எப்படிங்க நீங்கள் இப்படியெல்லாம் எங்களை பேச முடியும்? ஃபேஸ்புக்கில் எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு. அதனால் நான் இதில் சொல்லணும். நான் யாருக்கு பேரையே நான் குறித்து சொல்லலை. இதில் நான் சொல்லணும் அவங்கள்ட்டுக்க. அப்போ எதுக்கு பேடு கமாண்டு போடணும்? சொல்லுங்கள். நீங்கள் பொண்ணுங்க வயிற்றுலேருந்து தான், நீங்களும் ஒரு பொம்பளைக்கு வயிற்றுலேருந்து தான் வந்தவங்க. உங்கள் வீட்டில் ஒரு பொம்பளையாது பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாராவது ஒரு ஆளாவது உங்கள் வீட்டில் பொம்பளை இல்லாமல் இருக்குங்க. பொண்ணு வாசமே உங்கள் வீட்டில் இல்லாமல் இருக்கா? இருக்கதுன்னு செய்ய. யாராவது ஒருத்தங்கனாலும் இருக்கதுன்னு செய்யுங்க. பாட்டி பாட்டி, அம்மா யாருமே இல்லாமையா இருப்பீங்க? இல்லை அப்படி இல்லாமல் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்களா? தந்தது ஆணுங்களாக இருந்தால் நாங்கள் பெற்றது பொண்ணுங்க தான். கேட்டிங்களா? அதனால் ரொம்ப நீங்கள் பொண்ணுங்களை குறை பேசுறதுங்க. பிடிக்கலையா போயிட்டே இருங்க. அவளங்குறங்க இவ என்னத்தெல்லாமோ பேசுகிறீங்க. நானும் சரி அப்படின்ட்டு விட்டுட்டேன். எனக்கு ஃபேஸ்புக்லேயும் இதை நான் போடணும். நான் யூடியூப்பில் இது அப்லோட் பண்ணதுக்காண்டி தான் நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் இதை நான் ஃபேஸ்புக்லேயும் போடுவேன், இன்ஸ்டாகிராம்லையும் போடுவேன். உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் கைடு பண்ணி விடுங்க, பிளாக் பண்ணுங்கள், தள்ளி விட்டு போங்க. அதனால் நீங்கள் கழுவி ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் யாரையும் கழுவி ஊற்றாதுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்கள் விட்டுருங்க. உங்களை நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு எதையா போடுங்க. நாங்கள் இப்படி சொல்லலையே. பிடிச்சவங்க பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க தள்ளி விட்டு போங்க, கைடு பண்ணிட்டு போங்க. அதுக்காண்டி தாங்க நான் சொல்கிறேன். இங்கே அவசியம் இல்லாமல் நீங்கள் பொண்ணுங்களை அவதூறாக பேசாதீங்க. நான் இதுக்கு முன்னாடி நான் இதில் வந்தது கிடையாது. யூடியூப்லாம் நான் யூஸ் பண்ண கிடையாது. எனக்கு இதை பற்றி எதுவுமே நான் தெரியாது. அப்போ நான் பெரிய அளவில் இதெல்லாம் கண்டுக்கிடலை. இப்போ நான் இந்த யூடியூப் நானும் 40 நாள் ஆச்சு. எனக்கும் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு இதுவரையிலும் ஒரு பேட் கமெண்ட் கூட வந்தது. என் ரொம்ப 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 பெருமையாக சொல்லு. என் சப்ஸ்கிரைபர் இதுவரையிலும் எனக்கு ஐடியா எல்லாம் யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எனக்கு அதில் ஒரு பேட் கமெண்ட் கூட வந்ததே கிடையாது. ஆனால் ஃபேஸ்புக்கில் வருது. ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. என் பையன் ஃபஸ்ட்லேயே சொன்னான், அம்மா ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணாதீங்க, அதில் பேட் கமெண்ட் வரும்னு சொன்னான். நான் ஃபேஸ் பண்ணிக்கிடுவேன். என்ன மாதிரி தானே உங்கள் வீட்லேயும் ஆணுங்களை பெற்று வச்சுருப்பீங்க. உங்கள் அம்மா இருப்பாங்க, அக்கா தங்கச்சி எல்லாரும் இருக்குதுன்னு செய்வாங்க. ஒரு பொண்ணுங்களாவது உங்கள் வீட்டில் வாசனை இல்லாத ஆணுங்க உண்டா சொல்லுங்கள்? அப்படி இல்லாதவங்க நீங்கள் தைரியமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்க ஒரு பொண்ணுங்க கூட உங்கள் வீட்டில், நான் சொன்ன உறவு முறையில் ஒரு பொண்ணுங்க கூட உங்கள் வீட்டில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ ஓகே, அப்போ நான் ஏற்றுக்கிட்டேன். அந்த கமெண்ட்டை நான் நீங்கள் அக்கா தங்கச்சி அம்மா சித்தி மைனி பிள்ளை பொண்டாட்டியோடு இருக்கக்கூடியவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணால் இந்த எல்லாம் அவங்களுக்கு தான் சேரும். நாங்கள் தட்டி கேட்க மாட்டோம். தட்டி கேட்டால் தான் தலைக்கு பாதி. தட்டி கேட்கலன்னு சொன்னால் அவங்களுக்கு மட்டும்தான். எங்களுக்கு அது கிடையவே கிடையாது. கேட்டிங்களா? எங்களுக்கு நாங்கள் பேசணும்னா நாங்கள் அதுக்கு எதிர்மாறலாம் பேசுனா தான் எங்களுக்கு. நாங்கள் அதை பற்றி பேசலைன்னு சொன்னால் எங்களுக்கு கிடையவே கிடையாது. அதனால் நாங்கள் அதை பற்றி பேச போகிறதே கிடையாது. அதனால் உங்கள் ஃபேமிலிக்கு தான் அது சேரும். உங்கள் அக்கா தங்கச்சி அம்மா பிள்ளைங்க பொண்டாட்டி சித்தி பெரியம்மா அத்தைக்கு தான் இது சேருமே தவிர எங்களுக்கு சேர. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிக்கலையா கைடு பண்ணுங்கள், பிளாக் பண்ணுங்கள், என்னன்னாலும் எங்கள் ஐடியா செய்யுங்க. ஒரு பிரச்சனை கிடையாது. பிடிச்சவங்க பார்ப்பாங்க,
பிடிக்காதவங்க இருந்துட்டு போட்டு. அதனால் நீங்கள் கழுவி யாராலும் என்னன்னு இல்லை. எனக்கு வந்து யூடியூப்பில் வரவே இல்லை. நான் ரொம்ப பெருமையாக சொல்லேன். எனக்கு யூடியூப்பில் நான் அப்படி ஒரு இதாட்டு சொல்லேன். எனக்கு எந்த பேடு கமெண்ட்டும் இதுவரையில் வந்ததே கிடையாது. ஃபேஸ்புக்கில் அதுக்கு நிறைய அவ்வளோ பேரும் சொல்லலை, 1-2 பேர் சில்லற பசங்க கிடக்காங்க. அது அவங்களா தான் இருக்கும். ஆனால் கல்யாணம் முடிஞ்சவங்க கூட எனக்கு அப்படி தெரியலை. நான் அவங்க ஐடியெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன். கல்யாணம் முடியாத ஆணுங்க பசங்க தான். பசங்களுக்கு வீட்டில் அம்மா இல்லையா, அக்கா தங்கச்சி இல்லையா, இனி நீங்கள் மனைவி கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? எல்லாம் பண்ண தானே செய்வீங்க. பிள்ளைங்க வராதா? அதெல்லாம் பொம்பளை தானே. அதெல்லாம் எங்களை மாதிரி தானே. எங்களை மாதிரி வந்தே தானே. சொல்லுங்கள், எங்களை மாதிரி வந்தே தானே. எதுக்கு நீங்கள் வந்து அப்படி எங்களுக்கு கமெண்ட் பண்ணணும் சொல்லுங்கள்? அவசியம் இல்லாமல் அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. அதனால் உங்களுக்கு பிடிக்கலையா பிளாக் பண்ணிடுங்க. நாங்களும் பிளாக் பண்ணிடுவோம். அதுக்கு நாங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணட்டுன்னு பார்த்துட்டே இருக்க மாட்டோம். நாங்களும் பிளாக் பண்ணுவோம், ஐடியா மியூட்டில் போடுவோம், கைடில் போடுவோம், நாங்களும் எல்லாம் பண்ணுவோம். அதை மீறி நீங்கள் வேறு ஐடியில் வந்தாக்கி இவங்கள என்ன பண்ணுறது? அதான் உங்கள் வீட்டில் யாரும் இல்லையான்னு கேட்க. உங்கள் வீட்டில் யாருமே நான் சொன்ன உறவு முறையில் ஒரு பொண்ணுங்க கூட உங்கள் வீட்டில் இல்லாதவங்க நீங்கள் பேடு கமெண்ட் என்ன கழுவி அப்படியே எண்ணத்தை கொண்டு ஊற்றுனாலும் ஓகே. அப்படி ஏதாவது ஒரு உறவு முறை இருந்து நீங்கள் எங்களை கழுவி ஊற்றுனா அந்த இதெல்லாம் உங்களுக்கு தான், எங்களுக்கு கிடையாது. கேட்டிங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தான். எங்களுக்கு அது எதுவுமே நான் எனக்கு மட்டும் சொல்லலை. யூடியூப்பில் நடிக்கிற அவ்வளோ அவங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க, நான் ஏதாவது நாடகம் போடுறாங்க, அவங்க அங்கே காட்டுறாங்க இங்கே காட்டுறாங்க. அது அவங்களுடைய பர்சனல். அவங்கள வந்து ப்ரைவேசியாட்டு அவங்க காட்டுறாங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா பாருங்கள், பார்க்கலான்னு போங்க. அது ஒரு இயற்கையாக பார்த்தா நல்லா தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள். இல்லையா நீங்கள் தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. அதை ஏன் நீங்கள் வந்து இதுபடி படுத்தணும் சொல்லுங்கள்? நான் வந்து எனக்கு பேடு கமெண்ட் எனக்கு வந்தனால தான் அதில் உள்ள வழி எனக்கு தெரியும். நான் வந்து அப்படி பேசக்கு வந்தேன். அதுவும் எனக்கு யூடியூப்பில் வரவே இல்லை. யூடியூப்பில் உள்ள சப்ஸ்கிரைபர் எல்லாருமே எனக்கு நல்ல மாதிரி தான் எனக்கு லைக் போடுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, நல்லா தான் என்ன பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்கில் எனக்கு 2-3 தான் வந்துச்சு. இருந்தாலும் இதை ஸ்டார்டிங்லே நம்ம தட்டி விட்டுறணும் அப்படின்னு வந்து நான் இது வந்து பேசக்கு வந்தேன். ஸ்டார்டிங்லேயே தட்டி விட்டுட்டா வராதுல்ல. அப்படி எனக்கு தேவையே கிடையாது. அப்படி நான் வந்து அவங்கள்ட்ட பேசி தான் இது ஆகணும், நான் அவங்களுக்கு திருப்பி ரிப்ளை கமெண்ட் போடவே மாட்டேன். அதெல்லாம் அவங்களுக்கு தான். அவங்க என்ன சொன்னாலுமே அவங்களுக்கு தான். எடுத்த வார்த்தை கெட்ட வார்த்தை போட்டு பேசினாலும் சரி, தப்பாக பேசினாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு தான், எங்களுக்கு கிடையாது. கேட்டிங்களா? அதனால நீங்கள் யாரையாலும் சரி, அவங்க முன்னாடி நல்லா நடித்தாங்க, இப்போ இப்படி நடிக்காங்க, இவ அப்படி இப்படின்னு போடச்சுங்க. நிறைய நான் பார்த்துக்கிட்டு தான் நான் இதில் வந்து பேச வந்தேன். நான் இதுக்கு முன்னாடியே எனக்கு இதெல்லாம் பேசணுங்கிற ஆசை உண்டு. இப்படி ஏன் பேசுகிறாங்க எல்லாரும், இதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற எனக்கு ஆசை உண்டு. ஆனால் எனக்கு அது சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. எனக்கு யூடியூப்பில் வந்து நான் வரல. யூடியூப்பில் வந்து நான் பிரபலமாக ஆகலை. எனக்கு அதையெல்லாம் எப்படி போடணும், எப்படி எல்லாத்துட்டையும் நமக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதனால் விட்டுட்டேன். எல்லாம் நிறைய பேர் அப்படி இப்படி நடிக்கிறாங்க, அவங்க விருப்பத்துக்கு நடிக்கிறாங்க, அவங்க கூட சேர்ந்து அவங்க நடிக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கே எதுக்கு? நம்ம வீட்டிலே 1008 பிரச்சனை இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் கமெண்ட் போடக்கூடியவங்க வீட்டில் உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனையுமே இல்லாமலாம் இருக்குது. இல்லை உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கும், மனசு சரியில்லாமல் இருக்கும், உங்கள் ஒய்ஃபால் பிரச்சனை இருக்கும், உங்கள் அம்மையால் பிரச்சனை இருக்கும், பிள்ளையால் பிரச்சனை இருக்கும். அப்படியெல்லாம் பிரச்சனை இருந்தவங்க தான் இப்படி போடுறாங்க. அதையே நம்ம இங்கே போடணும்? நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனை நம்மளே பார்த்துக்கிடலாமே. அவங்களுக்கு பிரச்சனைக்கு நம்ம போக வேண்டியது அவசியமே கிடையாது. எதுக்கு அப்படி போடணும்? எனக்கு போட்டவங்களுக்கு வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அது ரொம்ப பேர் போடலை, ஒரு 4 பேர் தான் போட்டிருந்தாங்க. 4 பேர்த்தையும் நான் இது வந்து பேரை சொல்லி ஃபோட்டோ போட்டு நான் இது நம்பரை போட்டணும்னு நினச்சேன். மாதிரி மனசு கேட்கல. சரி இதோடி அவங்க நிறுத்திடுவாங்கன்னு நினச்சிட்டு நிறுத்திட்டாங்க. மன்னிப்புலாம் கேட்டாங்க. சாரி அக்கா, தெரியாமல் பேசிட்டேன்னு நல்லா கொடுத்து விட்டுட்டேன். நான் கொடுக்காம கிடையாது, நான் நல்லா கொடுத்து விட்டுட்டேன். அவங்க மன்னிப்பு தான் கேட்டாங்க. எனக்கு சரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அதனால் இனிமேலுக்கும் யாரும் அப்படி நீங்கள் கழிவு ஊற்றுறவங்க உங்கள் வீட்டில் பொண்ணுங்கன்னா மொத்தம் பொண்ணுன்னா ஒன்று தான். அது உறவு முறை தான் வேறு. அப்படி பொண்ணுங்களே இல்லாதவங்க நீங்கள் இந்த கமெண்ட் நீங்கள் கழுவி ஊற்றுங்க. அம்மா அப்பா தங்கச்சி, இந்த அம்மா சித்தி அத்தை பெரியம்மா அக்கா தங்கச்சி பெத்த புள்ள பொண்டாட்டி இல்லாதவங்க கழுவி ஊற்றுங்க. ஓகே, அதெல்லாம் ஒரு ஆளாவது இருக்கக்கூடியவங்க கழுவி ஊற்றுனீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தான் வந்து சேர, எங்களுக்கு வராது. நாங்கள் என்ன தட்டி கேட்க மாட்டோம். அதனால் பார்த்து எடுத்து பேசுங்க. யாரையும் பழிச்சுன்னு பேசாதுங்க. நான் யாரையாவது தப்பாக பேசியிருந்தா, யாருக்கு மனதும் புண்பட மாதிரி பேசியிருந்தா, தப்பு பண்ணவங்களுக்கு ஓகே, தப்பு பண்ணாதவங்கள நான் அப்படி பேசியிருந்தா என்ன நீங்கள் மன்னிச்சிருங்க. நான் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். நான் ஏதாவது தப்பாக பேசலாம் வந்து இது சொல்லணும். முன்னாடியே எனக்கு ஆசை உண்டு சொல்லணும்னு. அதனால தான் இப்போ நான் சொன்னேன். ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்ன மன்னிச்சுக்கிடுங்க. சரியாக பேசியிருந்தாகி எனக்கு ஒரு கமெண்டில் சொல்லுங்கள், கரெக்டாக பேசியிருக்குதுங்க அப்படின்னு. இல்லாதவங்க நீங்கள் இதை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம், தள்ளி விட்டுரு போங்க. என் ஐடியை பிளாக் பண்ணிவிடுங்க, கைடில் போடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதை சொல்லணும்னு சொன்னேன். தப்பாக பேசுனா என்ன மன்னிச்சிடுங்க. ஐ ஆம் வெரி 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 சாரி.